தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை தேய்ச்சும்படியாக நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்துவிக்கும் வண்ணமாக நம் தேவனிடத்திலே அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களை விதைக்கப்படும்படியாக ஜெபம் செய்வோம். ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. துன்ப மூலமாய் ஏகிடுவேன் இன்ப காணான். துன்ப மூலமாய் ஏகிடுவேன் இன்ப காணான். அன்பரன் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. அன்பரன் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று நாங்கள் உம்மை அடைவதற்கான வழியையும் அதற்கேற்ற சத்தியங்களையும் எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனையும் எங்களுக்கு அளித்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தும்படி அதன் மூலமாக எங்களுக்கு ஜீவனை அளித்து நீர் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் எவ்விதமாய் தேய்ச்சப்பட வேண்டும், நாங்கள் எவ்விதமாய் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும், நாங்கள் எவ்விதமாய் கட்டப்பட வேண்டும் என்கிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து ஆவியானவர் முற்றிலுமாய் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம் வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை இதற்கு இரண்டு விதமான தலைப்பை கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, இயேசு பெரியவர் என்கிற தலைப்பு, அல்லது இரு கூட்டத்தார். ஒன்று இயேசு பெரியவர் அல்லது இரு கூட்டத்தார் என்கிறதான இந்த தலைப்பின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, தொடக்கம் முதல் ஆதி நாட்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே இரண்டு கூட்டத்தார் இருக்கிறதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து எடுக்கும் பொழுது அங்கே ஒரு இரண்டு ஜனமாக, ஆபேல் ஒரு மனிதனாகவும் காயின் ஒரு மனிதனாகவும் இருவருக்கும் இடையிலே அநேக வேறுபாடுகள் இருக்கிறதையும், அதை தொடர்ந்து வரும் பொழுது சேத்தின் சந்ததி, அதற்கு பின்பாக காயின் சந்ததியில் வரக்கூடியவர்கள், இப்படி அநேக வேறுபாடுகளை நம்ம ஆதியாகமத்தின் தொடக்க புஸ்தகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நோவாவினுடைய குடும்பம், முழு குடும்பமும் மொத்த உலகமும் நோவாவினுடைய குடும்பம் என்று தனித்தனியாக இரண்டு கூட்டமாகவும், அதற்கு பின்பாக பார்க்கும் பொழுது சேமினுடைய சந்ததி, அடுத்து காம் யாப்பேத்தினுடைய சந்ததி, அவர்கள் தனியாகவும், இதே போல வரிசையாக பார்க்கும் பொழுது ஆபிரகாம், லோத், இஸ்மவேல், ஈசாக்கு, பின்பாக ஏசா, யாக்கோபு என்று இரு கூட்டமாகவே நாம் இருக்கிறதை பார்க்க முடியும். அதில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால்,
அதில் எப்பொழுதும் ஒரு கூட்டத்தார் கர்த்தரை பற்றின விசுவாசத்திலும் கர்த்தர் மீது பற்றுதலை கொண்டு கர்த்தர் மீது பயபக்தியா இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாராகவும், இன்னொரு கூட்டத்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கின அல்லது பிரிந்து போன ஒரு கூட்டத்தாராகவே நாம் இருக்கிறதை பார்க்க முடியும். இதைதான் நம்ம ஆதியாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் வந்து கொண்டே இருக்கும். இப்ப இயேசுவினுடைய காலத்துல கூட ஒரு பெரிய பிரிவினை இருக்கிறது. இயேசுவை பற்றிக்கொண்டு இயேசுவினுடைய போதனைகள் மூலமாக, இயேசுவினுடைய பிரசங்கங்கள் மூலமாக அவரை மேசியாவாக கண்டுகொண்ட ஒரு கூட்டம், நாம் வர எதிர்பார்த்து கொண்டிருந்த, நமக்கு ராஜ்யத்தை திருப்பி அளிக்கக்கூடிய, நம்முடைய எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஒரு இரட்சகர், ஒரு மேசியாவாக ஒருவர் வருவார், அவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, இயேசுவிற்கு எதிராக இருந்த ஒரு கூட்டம். இப்படிதான் இரண்டு கூட்டத்தாரை நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும். அதுல அந்த ரெண்டு கூட்டத்தார்கள் இருந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இயேசுவை பற்றி கொண்ட கூட்டத்தார் இயேசு யார் என்பதையும் இயேசு பெரியவர் என்பதையும் உணர்ந்து கொண்டவர்கள். அந்த இயேசுவை அறியாமல் அல்லது இயேசுவினுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தார் இயேசுவை ஒரு சாதாரண மனிதனை காட்டிலும் விட்டால் இயேசுவை பெயல்செபுல் என்றே சொன்ன கூட்டத்தாராக கூட, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபுல் என்றே இயேசுவை அழைத்த கூட்டத்தாருமே அங்க இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்ப உலகத்துல ரெண்டே தான் இருக்கு. ஒன்று ஒளி, இன்னொன்று இருள். ஒன்று நாம் ஒளியை பற்றி கொள்ள வேண்டும், இல்லைன்னா இருளை பற்றி கொள்ள வேண்டும். இதுக்கு இடையில எதுவுமே கிடையாது. அதனாலதான் லவோதிக்கேயா சபைக்கு ஆவியானவர் எழுதும் போது கூட, நீ ஒன்று அனலா இருந்துரு, இல்லைன்னா குளிரா இருந்துரு, நீ வெதுவெதுப்பா இருக்கிறதுனாலே உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று. அந்த ரெண்டுக்கு இடையில ஒண்ணு கிடையாது. ஒன்று நாம் இருளை பற்றி கொள்ள வேண்டும், அல்லது நாம் ஒளியை பற்றி கொள்ள வேண்டும். எலியாவின் நாட்களில் கூட இந்த காரியம் தான் நடந்தது. நீங்கள் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்படியானால் ஒளி இருள் இந்த இரண்டுக்குமே ஒரு வேறுபாடினை ஆதியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகம படைப்பில பார்க்கும் பொழுது கூட இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருளை தேர்ந்து கொள்ளணும், இல்லைன்னா ஒளியை தேர்ந்து கொள்ளணும். இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஒளியை விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள என்ன வந்துடும், இருள் வந்து நம்ம தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒளியை பற்றி கொள்ளாமல் ஒளியை விட்டு விட்டோம் அப்படின்னா, உலகத்தில் வந்திருக்கிற மெய்யான ஒளியை விட்டுட்டோம் அப்படின்னா இருளானது நம்மை பற்றி கொண்டு விடும். பிரியமானவர்களே, அந்நாட்களிலே அப்படித்தான் ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அல்லது இயேசு கிறிஸ்துவை பிசாசுகளுடைய தலைவனாக அறிவித்து அவரை பார்க்க கூடாத விதத்தில் இருந்த நேரத்தில் இயேசுவானவர் தம்மை அவர்களுக்கு எப்படி காண்பித்துக் கொடுக்கிறார் என்கிறதை குறித்துதான் நாம் இன்றைய செய்தியிலே பார்க்க இருக்கிறோம். திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். இதுல முதல் வசனத்திலிருந்து 50 வசனத்திற்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை தான் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வேகமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, ஒரு முதல்ல 3 இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை எப்படி காண்பிக்கிறார் என்பதை, தன்னை எப்படி பெரியவர் என்பதை காண்பிக்கிறார் என்பதை இந்த 3 வசனங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க நான் விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, இந்த 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்துல, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு விதத்துல காமிச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்து அதே 12வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கும் பொழுது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, முதல்ல தேவாலயத்திலும் பெரியவராக தன்னை காண்பித்தார், பின்பு யோனாவிலும் பெரியவர். அதற்கு அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவராக, எல்லாவற்றுக்கும் மேலானவர் தான் கிறிஸ்துவானவர். எல்லாவற்றிற்கும் மேலாக சரீரத்திற்கு தலையாக இருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இந்த இடத்துல மூன்று முக்கியமான காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வேதத்தின் சத்தியங்கள் அடிப்படையிலே அது எவ்விதமாய், அதில் இருக்கக்கூடிய மறைபொருட்கள் எவ்விதமாய் அந்நாட்களில் அந்த பரிசேயர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது என்பதையும், அவரை பற்றி கொண்டிருந்த கூட்டத்தார் அதை எவ்விதமாய் உணர்ந்து கொண்டார்கள் என்பதையும், அதற்கு பின்பாக வந்த அப்போஸ்தலர்கள், அதாவது பவுல் அப்போஸ்தலன்
இந்த காரியத்தின் அடிப்படையில ஒருவேளை இதை அறிந்திருந்தாரோ அறியாமல் இருந்தாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த காரியத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தி காண்பித்ததையும் நான் உங்களுக்கு வேகமாக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது பகுதியிலே தன்னை தேவாலயத்திலும் பெரியவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கும் பொழுது அங்க முதல்ல 5 வசனங்கள நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியாய் போகும் பொழுது அவருடைய சீஷர்கள் தங்களுக்கு பசியாய் இருந்தபடியினாலே அந்த பயிர்களை கொய்து பறித்து தின்க ஆரம்பித்திருக்காங்க, அதாவது உண்ண ஆரம்பிக்கிறார்கள். அப்ப ஓய்வு நாள்ல உம்முடைய சீஷர்கள் செய்யத்தகாத காரியங்களை, செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறார்களே என்று இயேசுவினிடத்திலே எப்படியாவது அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதுமே தீர்மானித்துக் கொண்டிருந்த அந்த பரிசேயர்கள் ஓய்வு நாள்ல இவங்க என்ன கற்பனைய மீறிட்டாங்க, ஓய்வு நாள்ல எந்த வேலையுமே செய்யக்கூடாது என்று போடப்பட்டிருக்கிறது, ஆனா இவர்கள் பயிரை கொய்து அதை தின்று கொண்டிருக்கிறார்களே, தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும் என்று எல்லா இடத்திலுமே தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை வைத்தே கிறிஸ்துவின் இடத்திலே குற்றம் பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே இருந்த அந்த பரிசேயர்கள் ஓய்வு நாளில் இவர்கள் செய்யக்கூடாததை செய்து பிரமாணத்தை மீறுகிறது என்ன என்கிற நோக்கிலே அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது இயேசுவானவர் இவர்கள் வேத வாக்கியங்களை சரிவர அறியாதவர்கள் என்பதை அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறார். சதுசேயர் கூட்டத்தினர் கூட இயேசுவின் இடத்துல வந்து திருமண காரியங்களை குறிச்சு கேட்பாங்க. ஒருத்தனுக்கு ஒரு மனைவி இருந்தால் அவனுக்கு சந்தானம் உண்டாவதற்கு முன்பாகவே அவன் மரித்து விட்டான். இப்படியே அவருடைய 7 சகோதரர்களும் அவருக்கு பின்பாக வந்து அவளை மனமுடித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து குழந்தை இல்லை, சந்தானம் இல்லாமல் மரித்து போனார்கள். உயிரோடு அவர் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடியவர்கள் இவரிடத்துல குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சதுசேயர் கூட இப்படி கேட்கும் பொழுது இயேசு அழகா சொன்னாரு, நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாததினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று. அதே போலதான் இந்த பரிசேயர்கள், இவர்கள் வேதத்தை அறிந்து தங்களை வேதத்தின் போதகர்களாக தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய சரியான தாற்பரியங்களை அவர்கள் அறியாதபடியினாலே அவர்கள் எவ்விதமாய் இயேசுவினிடத்திலே குற்றப்படுத்த வேண்டும் என்று, அவருடைய பிரமாணத்தை கொண்டு குற்றப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கிற பதில் 2 காரியங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது 2 சம்பவங்களை இயேசு கிறிஸ்துவானவர் முன்வைக்கிறத நான் பார்க்க முடியும். 3வது வசனத்துல தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் கவனிக்கவில்லையா? தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் மட்டும் உண்ணக்கூடிய அந்த அப்பத்தை தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் உண்கிற காரியத்தை அவர்கள் அதை பிரமாணத்தை மீறினதாக காண்பித்து கொடுக்காமல் அந்த இடத்துல தேவன் ஒரு இரக்கத்தை அங்க கட்டளையிட்டதை நாம் பார்க்க முடியும் என்று அந்த பரிசேயருக்கு அவர்களுடைய வேதத்திலிருந்து, அவர்கள் கற்றறிந்த வேதத்திலிருந்து, அதாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். இவர்கள் வேதத்தை கற்றறிந்தவர்கள் தான், தங்களை வேதத்திலே நிலைநிறுத்திக் கொண்டவர்களாக, வேதத்தின்படி தாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இந்த காரியத்தை பார்க்க தவறிவிட்டதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிற வண்ணமாக தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் செய்கிற காரியத்தை நீங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா என்று கேட்கும் பொழுது, இந்த தாவீது சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள செல்லும் பொழுது, அந்த ஆசாரியின் இடத்துல சென்று ஏதாகிலும் இருக்குமா என்று கேட்கும் பொழுது, அந்த சமூகத்துல இருந்த அப்பங்கள் மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு, புதிய அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும், பரிசுத்தமான புதிய அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்குமே, அப்படியானால் இந்த அப்பங்கள் சாதாரணமாயிடுச்சு, இதை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டோன்னா அந்த ஆசாரியன் அதை எடுத்து கொடுக்கிறான். ஆசாரியர்கள் மாத்திரமே புசிக்க வேண்டிய, ஆசாரியர்கள் மாத்திரமே புசிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும், அதாவது ஒரு கட்டளையோட தான் சொல்றாரு, இளைஞர்களும் அவருடைய அசும்பிகளும் சுத்தமா இருந்ததே ஆனால் அவர்களுக்கு நான் கொடுப்பேன், அவர்கள் பெண்களை சேராதிருந்தார்கள் அவர்களை கொடுப்பேன், அவர்கள் தங்கள் சரீரத்தை இந்த 3 நாட்கள் அளவும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளளவும் சுத்தமாக காத்து கொண்டிருந்தார்களே ஆனால் இந்த அப்பம் அவர்களுக்கு உரியதாகும் என்று அந்த ஆசாரியன் பசியோடு வந்த தாவீதுக்கும் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும் பலியை பார்க்கிலும் இரக்கத்தை மேன்மையாக வைத்திருக்கிற அந்த தேவனுடைய அந்த உண்மையான மனதை ஆராய்ந்தவராக அவர் கொடுக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்து விட்டு 2வது காரியத்தையும் காண்பிக்கிறார். ஆசாரியர்கள் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் அது குற்றமல்ல என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது என்பதையும் இயேசுவானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம், நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம்
9 மற்றும் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள், அதில் பான பலியையும் செலுத்த கடவீர்கள் என்று ஓய்வு நாளை ஆசாரியன் பலியின் நிமித்தமாக அதை வேலை நாளாக மாற்றினாலும் அது அவனுக்கு குற்றமாக எண்ணப்படாது என்பதை அவர்களுடைய பிரமாணத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவானவர் காண்பித்துக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அவர் சொல்லும் போது கூட பரிசேயர்களிடத்துல, நீங்க எல்லா பிரமாணத்தையும் படிச்சுட்டீங்க, ஒருவேளை 10 கற்பனைகள்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, நீ 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருப்பாய், அந்த நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, உன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரரும் வேலைக்காரர்களும் யாருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது என்கிற இந்த கற்பனையை படித்து அறிந்திருந்த நீங்கள், ஆசாரியர்கள் பலியின் நிமித்தமாக ஓய்வு நாளை வேலை நாளாக மாற்றினாலும் கூட அதுல எந்த குற்றமும் இல்லை என்பதை அதே பிரமாணத்திலிருந்து, புதிதாக அல்ல, அதே பிரமாணத்திலிருந்து அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாட்கள்ல அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தை மாத்தி புதிதான காரியங்களை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், நியாய பிரமாணங்களை ஒழிப்பதற்கல்ல, நீங்க நினைச்சுக்கோங்க, நியாய பிரமாணங்களை ஒழிப்பதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கே, நியாய பிரமாணங்களில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் தன்னுடைய சரீரத்திலே நிறைவேற்றவே நான் வந்தேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு திரும்ப திரும்ப, அதனாலதான் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்பது. அப்போ இவங்க இயேசு கிறிஸ்துவே மாற்றிட்டார, அப்ப நம்மளும் மாற்றலாம் என்பதற்காக தான் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து பாருங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இல்ல, அவர் நியாய பிரமாணத்துல இருந்ததுதான், அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த, அவர்கள் குருடாக்கப்பட்டிருந்த காரியங்களை தான் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கண்கள் தெரிந்திருந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர்கள் கண்டு கொண்டிருந்திருக்க வேண்டுமே. வேத பிரமாணங்களிலும் நியாய பிரமாணங்களிலும் சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசிகளினுடைய ஆகமங்களிலும் உரைக்கப்பட்டவர் இவர்தான் என்பதை அவர்கள் வேதத்தை சரியாக ஆராய்ந்திருந்தார்களானால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் மேசியாவை கண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் வேதத்தை சரியான விதத்திலே, வேதத்திலே இருக்கிற வண்ணமாக அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை, அதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இங்க அழகா சொல்லிட்டு, நீங்க தேவாலயத்திற்கு அடுத்த பலியின் அடுத்த காரியத்துல ஆசாரியன் அதை வேலை நாள் ஆக்கினாலும் பரவாயில்ல என்று பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பிரமாணங்களை காண்பித்து கொடுத்து, இவர் தன்னை தேவாலயத்திலும் பெரியவராக, ஒருவேளை தேவாலயத்துல பிரதான ஆசாரியனுக்கு முக்கியமான ஒரு பங்கு கொடுக்க, முக்கியமான ஒரு இடமாக அவன் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருடத்திலே ஒரு முறை மாத்திரம் அவன் ஒருவன் மாத்திரம் தான் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய மகிமையை காண்பதற்காக, ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்வதற்காக அவன் ஒருவன் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை வேற யாராலும் பார்க்க முடியாது. இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தாலும் சரி, மகா பரிசுத்த ஸ்தலத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ பிரதான ஆசாரியின் மேன்மையா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை இவங்க அந்த தேவனுடைய மகிமையை தேவாலயத்துல பார்க்க முடியும் என்பதையும், தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இந்த தேவாலயத்துல செய்யப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, நீங்க எல்லா பிரமாணங்களையும் உங்களுக்கு தேவாலயத்துக்கு அடுத்த பிரமாணமா இருக்கும். நீங்க தேவாலயத்துல கடைபிடிக்க வேண்டியவர்கள், அதுல பலி செலுத்தப்பட வேண்டியவர்கள், இது எல்லாமே இருக்கும். இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் தேவாலயத்திலும் பெரியவர்னு சொல்லிட்டு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று தன்னை ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக அந்த பிரமாணத்தை எழுதி கொடுத்து தான் எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவராக இந்த இடத்துல காண்பிக்கிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் தேவாலயத்தை பற்றி கொண்டு அல்லது ஒரு கட்டணங்களை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை மறந்து வாழ்கிறார்களோ என்று எண்ணுகிற அளவிற்கு இப்படிப்பட்ட பிரமாணங்களை பிடித்துக்கொண்டு தேவன் தன்னுடைய தேவனாகிய குமாரனாகிய தேவன் தன்னுடைய சரீரத்திலே ஒழித்த அனைத்து நியாய பிரமாணங்களையும் இன்னுமாக பிடித்துக்கொண்டு, ஒருத்தர் சொல்லும் போது இப்படியே சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அநேக நியாய பிரமாணத்தில் இருந்த அநேக காரியங்களை ஒழித்து விட்டார் அப்படின்ட்டு. அங்க நியாய பிரமாணங்களை சட்டத்திட்டமாகி நியாய பிரமாணத்தை தன்னுடைய சரீரத்தினாலே முற்றிலுமாய் ஒழித்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்கல. ரோமர்கள் எழுதின நிருபத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்பதை பார்க்கல. அவர்கள் நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை பற்றி கொள்ளும்படியாக நியாய பிரமாணத்தில் இருக்கிற அநேக காரியங்களை இயேசு ஒழித்து விட்டார் என்று தவறான உபதேசத்திற்குள்ளாக ஜனங்களை தள்ளுகிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரமாணத்திலையும்
இந்த தேவாலயத்திலும் நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அப்ப இந்த தேவாலயத்தை நீங்க பார்க்கிறீங்க, தேவாலயத்தை பெருசா பாக்குறீங்க. இந்த தேவாலயத்திற்கு அடுத்த காரியங்களை வைத்து ஜனங்களை அடிமைகளாக வைத்திருக்கிறீங்க. இந்த தேவாலயத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப அந்த கற்பனைகளை எப்படி வேணாலும் மாத்தலாம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீ அதை கொர்பான்ங்கிற காணிக்கையை கொடுத்து அவர்களை கனம் பண்ண விட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு செய்வது ஏதாகலும் இருக்குமா என்று கொர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்து நீங்க அவங்களை தள்ளி விட்டாலும் பரவாயில்ல என்று கற்பனையை மீறுகிற இந்த பரிசேய கூட்டத்திற்கு தேவன் எச்சரிப்பாகவே கொடுக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர். இந்த தேவாலயத்தை வைத்துக்கொண்டு, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்ததை நாம் பார்க்க முடியும்னா, அடுத்ததாக இந்த தேவாலயத்திலும் அவர் எப்படி பெரியவராய் இருக்கிறார் என்பதையும் நான் அடுத்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்கள் ஓய்வு நாளை பற்றி கொண்டு இவங்க பார்வை ஃபுல்லா எதுல இருக்கும் அப்படின்னா ஓய்வு நாள்லே தான் இருக்கும். அப்ப இவங்க வேதத்தினுடைய ஒரு பகுதியை பிடித்துக் கொள்றாங்க, இன்னொரு பகுதியை விட்டுறாங்க. வேதத்தினுடைய ஒரு பகுதியை பிடித்துக் கொள்வது யாருடைய வேலை அப்படின்னா அது பிசாசினுடைய வேலை. பிரியமானவர்களே, வேதத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் காண்பித்து கொடுக்கிறது யாருடைய வேலை அப்படின்னா பிசாசினுடைய வேலை. நான் உங்களுக்கு வேதத்தின் ஆதாரத்திலிருந்தே சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரமாக இருக்கட்டும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரமாக இருக்கட்டும், நமக்கு தெரிந்த பகுதி தான். இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்திற்கு செல்லும் பொழுது 40 நாள் அவர் இரவும் பகலும் உண்ணாமலும் தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கும் பொழுது அவருக்கு பசி உண்டாகிறது. அப்ப முதலாவது சோதனை பிசாசானவன் கொண்டு வரும் பொழுது இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி அதை நீர் எடுத்துக்கொள்ளும் என்கிற மாதிரி சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் முன்னிலைப்படுத்தும் பொழுது இந்த மாம்சத்திற்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதே தன்னுடைய போஜனம் என்பதை அந்த இடத்திலே காண்பித்துக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தையை இவர் காண்பித்துக் கொடுக்கும் பொழுது அடுத்து பிசாசு வரும் பொழுது எதை தான் கொண்டு வர்றான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தான் கொண்டு வர்றான். அவரை தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல நிறுத்தி விட்டு நீர் இங்கிருந்து தாழ குதியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு நிப்பாட்டாம நீர் இங்கிருந்து தாழ குதியும், ஏனென்றால் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்மை தம்முடைய கரங்களை ஏந்தி கொள்ளும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவார் என்று. அப்போ உண்மையிலே பார்க்கும்போது அது சரியான வசனம் தானே. மேல இருந்து குதிக்கும் போது தேவனுடைய வார்த்தை எல்லாமே சரியான விதத்துல இருக்கு. தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அப்போ ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது அவன் சொன்னது சரிதான். ஒரு மேல இருந்து கீழே குதிச்சா தாங்கிக் கொள்ள தூதர்களுக்கு கட்டளையிடுவார் வேதத்தினுடைய ஒரு பகுதியை காண்பிச்சு கொடுத்த அந்த பிசாசானவனுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறத பாருங்க, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப இந்த ஒரு பகுதியை பார்க்கிற இதுல இருந்து தேவன் நிச்சயமா விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆனால் எனக்கு இறங்கி போக படிக்கட்டு இருக்கும் பொழுது நான் அதுல இருந்து குதிக்கணுங்கிற அவசியம் இல்ல, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறது. அப்போ இந்த பரிசேயர்களை பாருங்க, வேதத்தினுடைய ஒரு பகுதியை பிடித்துக்கொண்டு இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறத பிடித்துக்கொண்டு அவர் ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யும் பொழுதெல்லாம் எந்த இடத்துலலாம் ஜனங்களுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறதோ, இந்த ஓய்வு நாள்ல விடுதலை அளிக்கப்படுகிறதோ, ஓய்வு நாளை பற்றி கொண்டு அங்க ஜனங்கள் விடுதலை ஆகிறத மறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறத பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓசியானுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்ப பலி நம்முடைய பாவ நிவர்த்திக்காக தேவன் கொடுத்ததுதான், உண்மைதான். நான் அதை பார்க்கலும் மேலாக தேவனுடைய இரக்கத்தையும் அந்த இரக்கத்தை ஜனங்களுக்கு நாம் அளிக்க வேண்டியதையும் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே முன்னிலைப்படுத்தி காண்பிக்கிறத பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது கூட தான் பத்சேபாள் இடத்துல பாவம் செய்து நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்துல தன்னுடைய குற்றத்தை உணர்த்தி காண்பிக்கும் பொழுது அவர் சங்கீதமாக பாடின அந்த 51வது சங்கீதத்துல கூட தேவனுக்கேற்கும் பலியை நீர் விரும்பவில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன், தகன பலியும் உகந்ததல்ல, தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று பலியை பார்க்கிலும் இரக்கம் முன்னிலையிலே இருக்கிறதை, இந்த பலி உங்களுடைய பிரமாணங்களை பார்க்கிலும், அதாவது நீங்கள் செய்கிற அதாவது உடல் ரீதியா மனதளவுல செய்யாம சும்மா ஏதோ செய்யணுமேங்கிற கடமைக்காக செய்கிற காரியங்களை பார்க்கிலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற இரக்கம்
அங்க முன்னிலைப்படுத்தப்படுகிறதை இயேசு கிறிஸ்துவானவர் காண்பித்து கொடுத்து அங்க சும்மா விடல, அங்க ஒரு அற்புதத்தையும் செய்கிறார்கள். அங்க ஒரு அற்புதமும் செய்யப்படுகிறது. அப்ப இது நிமித்தமா இவரை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறதை பார்க்க முடியும். அப்பதான் ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசி நிறைவேறுதலை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்க முடியும். 14வது அதிகாரத்திலிருந்து மன்னிக்கவும் 12வது அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். இது ஏசாயா தீர்க்கதரிசி 42வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனத்தை அதில் காண்பித்துக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இப்போ பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறார் என்றால், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். நாம் பார்க்கிற எந்த காரியங்களிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை இவர்கள் கேட்கும் பொழுது பரிசேயர் உம்மால் எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். ஏன்னா அதுக்கு அந்த 20வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 21வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 37வது வசனம் வரைக்கும் பரிசேயர்களுக்கு ஒரே அடிதான். நீங்க அதுல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அடி விழுந்துகிட்டே இருக்கும். வசனத்துல தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் எவ்வளவாய் கடிந்து கொள்கிறாருங்கிறத பாருங்க. தனக்குள்ளே பிரிந்து அவர்களே பெயல்செபூலினுடைய நாமத்தினாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று தேவனுடைய ஆவியினாலே செய்யப்பட்ட அந்த அற்புதத்தையும் அந்த அடையாளத்தையும் இவர்கள் பெயல்செபூல் என்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இவர்கள் யாருக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க பாருங்க, பெயல்செபூலுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்ப தேவன் உயர்த்தப்படணும், இங்க பெயல்செபூலுக்கு நீங்க மகிமையை கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த இடத்துல இவர்கள் எவ்விதமாய் தங்களுடைய கடின மனதில் இருக்கிறார்கள், தங்கள் மனம் எவ்விதமாய் கடினப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் அவனுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்கிற இந்த மேலான சத்தியத்தை இங்க காண்பித்து கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்ப நம்ம இவங்க இருதயத்திலிருந்து எல்லாம் வெளியில வருதுன்னா அற்புத அடையாளங்கள் நாங்க மட்டும்தான் செய்யணும், எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய சந்ததியினர் மட்டும்தான் செய்யணும், வேற யார் செஞ்சாலும் அதை நாங்க பெயல்செபூல் என்று சொல்லிவிடுவோம் என்று எவ்வளவு தேவனுடைய மேசியாவை, அதாவது தேவனுடைய குமாரனை அவர்கள் புறக்கணிக்கிற அந்த இடத்தை நாம் பார்க்க முடியும். அப்ப இவ்விதமாய் தங்களுடைய இருதயத்துல கடினப்பட்டு வாழ்கிற ஜனங்களாக அந்த பரிசேயர்கள் காணப்படுகிறார்கள். இப்படி இருக்கிற ஜனங்கள் அவர்கிட்ட 38வது வசனத்துல உம்மால் ஒரு அடையாளத்தை நாங்கள் காண விரும்புகிறோம், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று இவர்களுக்கு வேறொரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லைன்னா, நீங்க வானத்திலிருந்து அவர் அக்கினியை இறக்குவார், எலியா வர செஞ்சது போல அக்கினியை இறக்குறது, அல்லது வானத்துல ஏதாவது ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறீங்க அப்படின்னா, அப்படி நீங்க அடையாளத்தை பார்த்து தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட அடையாளங்கள் உங்களுக்கு முன்பாக செய்யப்படுகிறது. பிசாசுகள் துரத்தப்படுகிறது, குருடர் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் அவர்களுடைய செவிகள் திறக்கப்படுகிறது, பேச முடியாதவர்கள் பேசுகிறார்கள், 18 வருடமாக கூணாக இருந்த ஒரு ஸ்திரீயானவள் அவளுக்கு குணமாக்கப்படுகிறாள். அப்படி எவ்வளவான அடையாளங்கள் நடப்பிக்கப்படுகிறது. இதை தாண்டி இவங்க எங்க மேல ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. அதான் அப்படி ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, மேலான ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தை பார்த்து நீங்க நம்பினா போதும். அப்படின்னா யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் நம்ம அநேக நேரங்கள் இது தியானிச்சதுதான். யோனா எப்படி 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் பூமியினுடைய இருதயத்துல 3 நாள் அளவு இரவும் பகலும் 3 நாள் இருக்கணும். அந்த 3வது நாள் முடிவில் 3 நாளுக்கு அப்புறம் 3வது நாளிலே யோனா தீர்க்கதரிசி எப்படி தான் மரணத்திலிருந்து, அதாவது மீனின் வயிறுங்கிறது மரணத்திற்கு அடையாளம் தான், அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளம் தான், இந்த மீனின் வயிற்றிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டு நினிவேயின் இடத்துல போய் நினிவே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை தான் அறிவிச்சார். நினிவே ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து அந்த நினிவே ஜனங்கள் எப்படி அதை விசுவாசித்தார்களோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்திலிருந்து 3 நாள் இருந்த பின்பாக வெளியில அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்தால் போதும். இந்த ஒரு அடையாளம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும், வேற அடையாளமே கிடையாது. இன்றைக்கும் அநேகர் அடையாளத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. மிக அற்புத அடையாளங்கள் நடத்தப்படுமா என்று சொல்லி வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்திற்கு செல்லுகிறவர் அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, இந்த ஒரு அடையாளத்தை விசுவாசிக்கல அப்படின்னா வேற எந்த அடையாளம் சொன்னல, ஒளிய விசுவாசிக்கல அப்படின்னா அந்த அடையாளங்கள் நம்ம எங்கதான் கொண்டு செல்லும் அப்படின்னா இருளுக்கு நேராக தான் கொண்டு செல்லும். இது ஒரு பெரிய அடையாளம் இல்லையா? அப்ப தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா? 3 நாள் அவர் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தாரே, இது எவ்வளவு பெரிய அடையாளம். அதை சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாங்க, யோனாவிலும் பெரியவர். அப்ப யோனா மீனின் வயிற்றில் இருந்தது அவர் பாதாளத்துல இருந்து கூப்பிட்டேன்னு தான் சொல்றாரு.
யோனா எழுதின தீர்க்கதரிசி யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் எங்க இருந்து கூப்பிடுறாரு அப்படின்னா, பாதாளத்துல இருந்துதான் அப்படின்னு சொல்லுவாரு. நான் பாதாளத்திலிருந்தே கூப்பிடுகிறேன் என்று யோனா 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்ப யோனா லிட்ரலா அவர் பார்த்தோம்னா ஒரு மரணம் தான், அவர் மரணத்திற்குள்ளதான் இருக்கிறாரு. மரணித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன்னா மேல இருந்து தூக்கி போட்டவங்களுடைய கண்களுக்கு அவர் கடல்ல போயிட்டாரு, அவர் மரணிச்சிட்டாரு. அப்படிதான். அப்ப இங்க ஒரு பாதாளத்துல இருந்தா கூப்பிடுறேன்னு சொல்றாரு. இப்ப இதே ஒப்பனையாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் காண்பித்து கொடுத்து, இதை அடையாளமா காண்பித்து கொடுத்து, யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இந்த ஜனங்களுக்கு இவர் யோனாவிலும் பெரியவர் ஒருத்தர் பேசுறார், அதை கேட்க மனதில்ல. இன்றைக்கு அநேகர் வேற 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 விதமான வார்த்தைகளை தேடி போறாங்க. உண்மைக்குமே சொல்றேன், தேவாலயத்திலும் பெரியவர் எழுதி கொடுத்த ஒன்று நம்மளுடைய கையில இருக்கு. யோனாவிலும் பெரியவர். நீங்க இதை உதாரணமா சொல்லிடுறேன். நீங்க தேவாலயத்தை பார்க்கும்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாகவும், யோனாவை தீர்க்கதரிசிக்கு அடையாளமாகவும், அடுத்து வருகிற சாலமோனை ராஜாக்கள் அவர் எழுதின இந்த சங்கீதங்கள் நீதிமொழிகளுக்கு அடையாளமா எடுத்துக்கொண்டோம்னா, இந்த 3ஐ பார்க்கிலும் மேலான ஒருவர் எழுதி கொடுத்த ஒரு வேதம் இருக்கிறது. இத பார்க்க மனசில்ல. அப்போ உண்மையிலே நாமும் இந்த குருடர்களா இருக்கிற பரிசேயருடைய கூட்டத்துல தான் இருந்திருக்கிறோம். உண்மைக்குமே பரிசேயரை காட்டிலும் நம்ம பரிதவிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய காலத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் நடக்கும்போது அவர் மரணிக்கல, அவர் மரித்து உயிரோடு எழும்பவில்லை. அப்போ நமக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார், அதுக்கு அப்புறம் தான் நடக்குது. அப்போ இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு அடையாளங்கள் நமக்கு வேதத்தின் மூலமாக, அவருடைய தூதர்கள் மூலமாக, அவருடைய ஊழியர்கள் மூலமாக சாட்சி கொடுக்கப்பட்டும் அதை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நாம் இந்த பரிசேயர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் கடைசி வசனத்துல கூட, 9வது அதிகாரத்துல ஒரு குருடருக்கு பார்வையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் எல்லாரையும் குருடர்னு காண்பிக்கும் பொழுது, பரிசேயர் நாங்களும் குருடரோ அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க குருடரா இருந்தா உங்களுக்கு என்ன இருக்காது? பாவம் இருக்காது. ஆனா நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறதுனால உங்களுடைய பாவம் உங்களுடைய நிலைத்து இருக்குது. இப்ப நீங்க எல்லாவற்றையும் பார்க்கிறீங்க. சகல தீர்க்கதரிசிகளிலும் முன்னாட்கள்ல வந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாவரும் காண விரும்பின காரியத்தை நீங்க பார்க்கிறீங்க. ஆனாலும் உங்களால என்ன பண்ண முடியல? அதை நிதானித்துக் கொள்ள முடியவில்லை. காலத்தையும் வானத்தையும் வானத்தினுடைய அடையாளங்களையும் குறிப்படையாளங்களையும் பார்த்து நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு இயேசுவானவர் வந்த இந்த காலத்தை உங்களால் என்ன பண்ண முடியல? நிதானிக்க முடியவில்லை என்று தன்னை யோனாவிலும் பெரியவராக காண்பித்துக் கொடுத்து, அடுத்த இடத்திலேயே தன்னை சாலமோனிலும் பெரியவராக காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த சாலமோன் ஞானத்திலே தேறின ஒருவன். பாத்தீங்கன்னா சகல மனிதர்லயும் ஞானத்துல தேறின ஒரு மனுஷனை, சாலமோனை போல ஞானத்தில் தேறின ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அதனாலதான் இஸ்ரவேல் தேசத்திற்கு உட்படாத தென் தேசத்து ஷேபா என்கிற ஷேபா தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ ராணியானவள் ஷேபாவினுடைய ராஜஸ்திரீ இவருடைய ஞானத்தை சோதிக்கும்படியாக அநேக விடுகதைகளை கொடுத்து அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் சாலமோன் மூலமாக கேட்கப்பட்டதற்கு பின்பாக அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இங்க பார்க்கும் பொழுது நீர் எழுப்பின இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பிரகாரங்கள், உம்முடைய ஊழியக்காரருடைய வரிசைகள் எல்லாம், உம்முடைய அரண்மனை எல்லாவற்றையும், உம்முடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது இதுல பாதி கூட நான் என்ன படல, கேள்விப்படல. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. முதல் 6 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது தெளிவாய் போடப்பட்டிருக்கு. இதுல நான் பாதி கூட என்ன படல, கேள்விப்படல. அப்போ அந்த ராஜஸ்திரீக்கு இருந்த அந்த வெளிப்பாடு பாதி கூட கேள்விப்படல. நான் பார்க்கும் பொழுது யோபு கூட சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று தேவனுடைய மகிமையை பார்த்து தங்களை மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக தன் தேவனை புகழ்கிற இடத்திற்கு செல்லுகிற பொழுது, இதை பார்க்கிலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார், இவருடைய ஞானம் பெரிதா இருக்கிறது, இது காண்பித்து கொடுக்கப்பட்டும் இதை நிதானிக்க உங்களால் கூடாமல் போயிடுச்சு என்று தன்னை சாலமோனிலும் பெரியவராக காண்பித்து கொடுக்கிறதை அந்த இடத்துல பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 3 இடத்திலையும் எவ்விதமான சம்பவங்கள் மூலமாக கிறிஸ்துவானவர் தன்னை பெரியவராக காண்பித்து கொடுத்தார் என்பதையும், இப்பொழுது இது எப்படி அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு வேகமாய் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதே 12வது அதிகாரத்தை நம்ம அதே அதிலே கையை வச்சுக்கிடுவோம், ஒரு கையை அதில் வச்சுக்கிடுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பாருங்க, 3 இடம் காண்பிச்சு கொடுக்கப்படுகிறது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமம், சங்கீதங்கள். ஒருவேளை உதாரணத்துக்கு இந்த தேவாலயத்திலும் பெரியவர் என்கிறத, தேவாலயத்திற்கு அடுத்த அது தேவனுடைய பிரமாணங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடமாகவும், அங்கே தேவன் தம்முடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிற, தன்னுடைய நியாயப்பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதிக்கிற இடமாகவும் நிறைவேற்றுகிற இடமாகவும் தேவாலயத்தை பார்க்கும் பொழுது, அவர் நியாயப்பிரமாணத்திலும் யோனாவை தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமாக எடுத்துக்கொண்டார். ஏன்னா யோனா தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக யோனாவினுடைய காரியங்களை தீர்க்கதரிசியின் ஆகமங்களுக்கு அடையாளமாகவும், சாலமோனை சங்கீதங்களின் புஸ்தகங்களை காண்பித்து கொடுக்கப்படுகிறவராக நான் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறதை காணக்கூடாத அந்த கூட்டம் அங்க இருந்தது. அதனாலதான் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக எழுதியிருக்கிறபடி வேத வாக்கியங்கள் எல்லாமே கிறிஸ்துவனிடத்தில் நிறைவேறப்பட வேண்டியது என்பதும், அவர் பாடுபடவும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய கண்களை கிறிஸ்துவானவர் திறந்தார், இயேசு கிறிஸ்துவானவர் திறந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, உண்மையிலே கண் திறக்கப்பட்டவன் பார்க்கிற காட்சி என்னவாதான் இருக்கு அப்படின்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. கண் திறக்கப்பட்டவர்கள் பார்க்கிற காட்சி என்னன்னா, கிறிஸ்துவாதான் இருக்கிறார். அதனாலதான் பரிசேயர்கள் கிறிஸ்துவ பார்க்கவே முடியல. உண்மையிலே அவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவர்கள் குருடர்களாகவே இருந்து விட்டார்கள். கண் திறக்கப்பட்டவர்கள். அதான் பிழையாம் கூட, தீர்க்கதரிசியான பிழையாம் கூட சொல்லும் பொழுது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லிட்டு அவருக்கு அங்க என்ன தெரியுதுன்னு பாருங்க. 24வது அதிகாரத்துல முதல்ல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லிவிட்டு, கண் திறக்கப்பட்டவன் அவனுடைய யாக்கோபினுடைய கூடாரங்களையும், அதாவது சபை குறித்த காரியங்களை பார்த்து விட்டு அடுத்து சொல்லும்போது, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யாக்கோபிலே ஒருவர் தோன்றுவார். அவர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. அந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்வார் என்பதை சொல்கிறார். மோவாப் அழிக்கப்படும். யாக்கோபில வருகிறவர், யாக்கோபில உதிக்கிற அந்த நட்சத்திரம் அவர் ஆளுகை செய்யும். பாருங்க, கண் திறக்கப்பட்டவன் தான் சொல்றாரு. பிழையான் சொல்லும் போது கண் திறக்கப்பட்டவன் அப்படிதான் சொல்றான். இவனும் கண் திறந்து இயேசு கிறிஸ்துவ தான் பார்த்திருக்கிறான். இயேசுனுடைய அந்த வருகை குறித்ததை தான் பார்க்கிறான். சவுல், பவுலாக மாறின சவுல் கண் திறக்கும் பொழுது அவருக்கு முன்பாக என்னதான் இருக்குது? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவ குருடரா இருக்கிறாரு. வெளிச்சம் கிடைக்கும் பொழுது, அவருடைய கண்கள் இருந்த செதில்கள் கீழே விழும் பொழுது அவர் எதை தான் அறிவிக்கிறார்? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தேவாலயங்களை பிரசங்கித்ததை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா நியாய பிரமாணங்களிலும் அதை நிறைவேற்றி தன்னுடைய சரீரத்திலே எல்லா நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடித்து தன்னை நியாய பிரமாணத்திற்கு எல்லாவற்றிலும் தேவாலயத்திலும் பெரியவராக காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த தீர்க்கதரிசிகள் இயேசுனுடைய காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த, அதாவது இயேசு தன் மனிதனாக வாழ்ந்த காலத்துக்கு, கிறிஸ்துவானவர் மனிதனாக அந்த பூமியில வந்த காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் இவரை குறித்து தான் காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக யோனாவை காட்டிலும் தன்னை பெரியவராக காண்பித்துக் கொடுத்து, யோனாவின் வார்த்தைக்கு நினிவே பட்டணத்தார் கீழ்ப்படிந்தது போல உயிர்த்தெழுந்து வந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை காண்பித்துக் கொடுத்து, யோனாவிலும் தன்னை பெரியவராக என்ன பண்றார்? இந்த இடத்துல காண்பித்துக் கொடுக்கிறார். அதற்கு பின்பாக ஞானம். உண்மையிலே சபைகள்ல இந்த 3 காரியங்களை தான் இந்நாட்கள்ல பார்க்க முடியுது. ஒண்ணு கட்டடம், தேவாலயம், அதற்கு அடுத்த பிரமாணம், இதை செஞ்சா இதை செய்யணும், இதை செஞ்சா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும், இந்த காணிக்கை கொண்டு வரணும், அந்த காணிக்கை கொண்டு வரணும், இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கணும், ஆலயத்தை சுத்தம் செய்யறது அல்லது கட்டடத்தை சுத்தம் செய்யறது, அதுக்கான நிதி கொடுக்கறது, இது கொடுக்கறதுன்ட்டு தேவாலயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு சபையிலும் இருக்கிறது. உண்மையிலே இவர்கள் பரிசேயர் போலத்தான் பிரமாணங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்துல சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இங்க பாருங்க,
பரிசேயர் அடையாளத்தை கேட்கிறாங்க. அடையாளத்திற்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? யோனா தீர்க்கதரிசிய. ஞானத்தை தேடுறீங்கன்னா ஞானத்துக்கு அடையாளமா சாலமோனை காமிச்சு கொடுக்கிறாரு. அப்ப யூதருக்கு அவர் இடலா இருக்கிறாரு, கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறாரு. நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் என்ன பண்றோம்? பிரசங்கிக்கிறோம். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நீங்க தேடுகிற எல்லா அடையாளத்தை பார்க்கிலும், எல்லா ஞானத்தை பார்க்கிலும், எல்லா பிரமாணங்களை பார்க்கிலும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் இந்த பவுல் காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்பதை இந்த உண்மைக்குமே நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த அடையாளத்தை தேடினதுக்கு அவர் யோனாவையும், ஞானத்திற்கு அடையாளமா சாலமோனையும் காண்பித்து கொடுக்கும்போது நீங்க எந்த அடையாளமும் இங்க செல்லாது, எந்த ஞானமும் இங்க என்ன பண்ணாது. சிலுவைக்கு முன்பாக பைத்தியக்காரத்தனமா தோன்றுகிற இந்த உபதேசங்கள் என்னது? இது பைத்தியக்காரத்தனமா இருக்க இந்த உபதேசங்கள்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். நீங்க கிரேக்கரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானத்துக்கு இது எப்படிதான் இருக்கும்? பைத்தியமா தான் இருக்கும். நீங்க ஒருவேளை யூதர்களா இருந்து அடையாளத்தை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அடையாளத்துக்கு இது எப்படிதான் இருக்கும்? பைத்தியமா தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிடித்துக்கொண்டு கட்டிடங்களையும் தேவாலயங்களையும் மேன்மையாக அல்லது ஒரு மனிதரை தேவனுக்கு மேலாக வைத்து நீங்க பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த சிலுவை பற்றின உபதேசம் இவர்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும். அப்ப பாருங்க, ஓய்வு நாள்ல பலிகளுக்கு அடுத்த பிரமாணத்துல பிரதான ஆசிரியனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஓய்வு நாள்ல அவன் பலிகளை செலுத்தினாலும் அதை ஓய்வு நாள வேலை நாள் ஆக்கி அதுல பலிகள் செலுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அது பிரமாணத்தை மீறினதாக இருக்காது அப்படின்னா பலிகளை குறித்து கொண்டு வந்துட்டாரா? இப்ப அடுத்து பாருங்க, ஆசாரியர் தான் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் கிடையாது. ஆனா இங்க யாரு வேலை நாளா மாத்திருக்கா அப்படின்னா சீஷர்கள் தானே. சீஷர்கள் தானே பண்றாங்க. கதிர்களை கொய்ந்து சாப்பிட்டது சீஷர்கள் தான். அப்போ சீஷர்கள் கிறிஸ்துவனுடைய ஆசாரியர்களுக்கு அடையாளமாக காண்பித்து கொடுக்கறத அந்த 12வது அதிகாரத்துல பார்க்க முடியும். அப்ப இவங்க ஓய்வு நாள வேலை நாளா மாச்சிட்டாங்க. ஓய்வு நாள்ல தான் கதிர்களை கொய்து சாப்பிடுறாங்க. ஓய்வு நாள இப்ப வேலை நாளா மாற்றினாலும் பிரச்சனை இல்லை, அது பிரமாணத்தை மீறினதா இல்ல. யார் மாத்தலாம்? ஆசாரியர்கள் மாத்தலாம். இங்க கிறிஸ்துவனுடைய ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் கிறிஸ்துவா இருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஆசாரியர்கள் இந்த ஓய்வு நாள வேலை நாளா மாற்றினதும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இவர்கள் ஆசாரியர்கள் என்பதை கிறிஸ்துவானவர் எவ்வளவு அழகா காண்பிச்சு கொடுத்துட்டாரு பாருங்க. அதனாலதான் நம்ம சீஷர்களா இருந்தோம்னா, நம்ம கடந்த வாரத்துல கூட தியானிக்கும் பொழுது எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே அதற்கு முன் அடையாளமா இயேசு கிறிஸ்து இங்க காமிச்சு கொடுத்துட்டாரு பாருங்க. ஆசாரியர்கள் வேலை நாள் ஆக்கினாலும் பரவாயில்ல, அங்க தாவீதையும் காமிச்சு கொடுக்கிறாரு. அப்போ தாவீது ராஜா, அப்போ நம்ம ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறாரு. நம்ம தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் வரும்போது உண்மையிலே இதை முன்னடையாளமா பார்க்கிற மாதிரிதான் தாவீதையும் காமிச்சு கொடுத்துட்டாரு, பிரதான ஆசாரியனையும் காமிச்சு கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க, தேவாலயத்திலும் பெரியவரா இருக்கிறார்னா இவர் சொல்லுறபடி இவர் சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம ஆசாரியர்கள். அவ்வளவுதான். நீங்க தேவாலயத்துல லேவி கோத்திரத்துல பிறந்து தேவாலயத்திற்கு அடுத்த காரியங்களை இணைஞ்சு இதுல இப்படி செஞ்சாதான் நீங்க ஆசாரியர்கள், அப்படி இல்ல. இவர் இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், பிரமாணங்களை எழுதி கொடுத்தவரும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். பிரமாணங்களை எழுதி கொடுத்தவர் இருக்கிறார். இந்த பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர் சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம ஆசாரியர்கள். அதான் அங்க ஒரு முன் அடையாளமாவே பார்க்க முடியுது. நம்ம ராஜாக்களாவும் மாத்திட்டு தாவீதுக்கு இணையாவும் சீஷர்களை கொண்டு வந்துட்டாரு, ஆசாரியர்களுக்கு இணையாவும் சீஷர்களை கொண்டு வந்தாச்சு. அப்போ இங்க அடையாளத்தை தேடும் பொழுது என்னதான் நம்மளுக்கு நடக்குது? அடையாளத்தை தேடுகிறவர்களுக்கு என்னதான் கிடைக்குன்னு பாருங்களேன். 1 கொரிந்தியர், நான் உங்களுக்கு இந்த வசனத்தை கூட நான் காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலன் எப்போ ஒரு கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்திலே 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உண்மையிலேயே பரலோகத்தின் மேன்மையும் விசுவாசிகளுக்கான ரட்சிப்பு எதுலதான் அடங்கி இருக்கு அப்படின்னா பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற பிரசங்கங்கள்ல தான். அநேக பைத்தியக்காரத்தனமான பிரசங்கங்கள் இருக்கு, அதை சொல்லல. சிலுவையை குறித்த பிரசங்கம் உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது அப்படின்னா உண்மையிலே நம்ம தேவ பலனுக்குள்ள வரல அப்படின்னு தான் அர்த்தம். இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது எப்படி மரித்தாருங்கிறாங்க, 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டார் அப்படிங்கிறாங்க,
திரும்ப இந்த பலியை எடுத்துட்டு வந்து இது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு அடையாளமா இருக்குங்கிறாங்க. ஒரு மனிதனை இப்ப ஈசாக்கு எடுத்துக்கிட்டா ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா காமிச்சு கொடுக்குறாங்க. ரெபேக்கால மணவாட்டி சபைக்கு அடையாளமா காமிச்சு கொடுக்குறாங்க. இது எப்படி இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது, வித்தியாசமா இருக்குது, கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னா, உண்மையிலே தேவ பலனுக்குள்ள இருக்கும் பொழுது, தேவ பலன் ஆளுகை செய்யும் பொழுது இந்த சிலுவை குறித்த உபதேசத்தை மாத்திரம்தான் காண்பித்து கொடுக்க முடியுமே தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நாம் ஜெயிக்கிற இடம், நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியுமோ அதை தான் நம்ம மேன்மைப்படுத்தி காண்பிக்க முடியும். அப்போ அதனாலதான் இவர்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மேசியா வர்றதுக்கு அடையாளத்தை இப்பவும் தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ இக்காலத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கூட்டம் உயர்த்தி பிடித்து கொண்டு பேசியிருக்கிறார்கள். இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்கும் யூதர்கள் யாரை தான் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மேசியாவை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய தேசிய கீதமே மேசியாவை வாரும் என்கிற அடையாளத்திற்கு இணையாக தான். சியோன் மீதிலே உங்களுடைய கண்கள் படட்டும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவங்க தேசிய கீதத்தையே வைத்திருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு இப்ப யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறாங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக அறியப்பட்ட அநேகர் என்னதான் யாரை தான் தேடிட்டு இருக்கிறாங்கன்னா, அடையாளத்தை தான் தேடிட்டு இருக்கிறார்கள். இந்த அடையாளம் நடந்துராதா, இது நடந்துராதா, இதை பார்த்துட முடியாதா, இதை பார்த்துட முடியாதா, இல்ல ஒரு அடையாளம் நடந்துச்சு, அந்த ஒரு அடையாளம் போதும். அதனாலதான் தோமா கூட விசுவாசிக்கவே இல்லை, இயேசு உயிர் தெழுந்ததை விசுவாசிக்கவே இல்லை. ஒருவேளை அவர் பக்கத்துல நம்ம குற்றம் சுமத்துறதா இருந்தாலும் அவர் ஒரு பக்கத்துல பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு பயந்துதான் அப்படி இருந்தார். அவரு அரை வீட்டுல இருந்தாருன்னு சொன்னா நம்பாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரை வீட்டுல இருக்கிறார், வனாந்தரத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்பாதிருங்கள்ங்கிற அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் அவர் பார்க்கிற வரைக்கும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியில இருந்துட்டாரோ என்னவோ. பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தெழுந்த கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது, அப்ப இதை காட்டில ஒரு பெரிய அடையாளம் எனக்கு வேற தேவையே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தோமா உண்மையிலே ஒரு மனமாச்சத்தை அடைஞ்சிட்டார். நான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, தோமா நீங்க என்ன கண்டதுனால விசுவாசிச்ச, காணாமலும் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, பாக்கியவான்கள். அப்ப உண்மையிலே பிரியமானவர்களே, நம்ம எதையோ விசுவாசிக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எதையோ விசுவாசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், எதையோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் உண்மையிலே விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோட எழுந்து விட்டார் அப்படிங்கிறத இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க பாருங்க, தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கும் பொழுது தன்னோடு இருக்கக்கூடிய சீஷர்களை ஆசாரியராக காண்பித்து கொடுத்தார். அவர் மாத்திரம் இல்ல, எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் பாருங்களேன். ஒரு எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை இந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் வித்தியாசமான பார்வை பார்த்திருக்கிறத இந்த ஒரு இடத்துல நாம் பார்க்க முடியும். இப்படி இருக்க, 1வது வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப நம்முடைய பிரதான ஆசாரியர் யார் என்பதை இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அழகாய் காண்பித்து கொடுத்தார். இன்னைக்கு அநேகர் தங்கள் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தங்கள் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தங்களுடைய செய்திகளை கேட்டு இல்ல. பிரதான ஆசாரியர் நம்முடைய பலிகளினுடைய ரத்தம் எல்லாம், நம்முடைய ஜப தூபங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னா, அவரை முதல்ல எப்படி காமிச்சுறாருன்னா அப்போஸ்தலரா காமிச்சு கொடுக்கிறாரு பாருங்க. நல்ல விஷயம், நான் அழகா பார்க்க முடியும். இந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவான ஒரு பிரதான ஆசாரியாகவும் மேன்மையான தீர்க்கதரிசியாகவும் ராஜாக்களுக்கு மேலாகவும் நியாயாதிபதியாகவும் காண்பித்து கொடுக்கும் பொழுது, இந்த ஒரு இடத்துல எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ இந்த பிரதான ஆசாரியர், பிரதான அப்போஸ்தலர், நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலருடைய பிரதான அப்போஸ்தலர் நமக்கு முதல்ல நம்ம பவுல பிரதான அப்போஸ்தலராக காண்பிச்சுக்கோ. பிரதான அப்போஸ்தலர்கள் அநேகர் இருந்தாலும் அவர்கள் நானும் ஒருவரை போல இருக்கிறேன் என்று பவுல் தன்னை பிரதான அப்போஸ்தலராக காண்பித்து கொடுத்தாலும், எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் முதல்ல நீ எவ்வளவு பெரிய அப்போஸ்தலரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அடையாளங்களை செய்தாலும், உங்களுக்கு பிரதானமானவர் யார் தான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தான் முன்னிறுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவ முன்னிறுத்துறாங்க. அப்போ ஆசாரியத்துவத்துல யாரை வச்சாலும் பிரதான ஆசாரியரா யாரை தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது? இயேசுதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அப்போ ஆலயங்கள்,
பெரிய ஆலயமா இருந்துச்சு, 46 வருஷங்கள் கட்டப்பட்ட ஒரு ஆலயமா இருந்துச்சு, ஏரோதுவினால் புதுப்பிக்கப்பட்ட 46 வருஷங்கள் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருந்துச்சு. இல்ல, தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அப்போ மேய்ப்பர்கள், நம்ம மேய்ப்பர்கள் வேணுமே, நம்மளுக்கு மேய்ப்பர்கள் இருக்கிறாங்களே, இல்ல, பிரதான மேய்ப்பர் கண்காணியானவர் யாரு? அப்ப கண்காணினா பிஷப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேல அவர் தான் இருக்கிறார். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் மேன்மையான கண்காணி, அவர் தான் மேய்ப்பர், அவர் தான் அப்போஸ்தலர், அவர் தான் பிரதான ஆசாரியர், அவர் தான் சுவிசேஷகரும், அவர் தான் மேன்மையான சுவிசேஷகரும், அவர் தான். அப்ப பாருங்க, 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் இவரை சிறியவரா பார்த்தாங்க, இவரை பெயல்செபூலா பார்த்தாங்க. இன்னொரு கூட்டத்தார் இவரை பெரியவரா பார்த்துட்டாங்க. அதனாலதான் அந்த கூட்டம், அந்த 12வது அதிகாரம் முடியும் போது, கூடி இருக்கிற பொழுது உம்முடைய சகோதரரும் சகோதரிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யார் என் சகோதரர், யார் என் தாயார்? இந்த இருக்காங்கல்ல, இவங்கதான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவரே என்னுடைய சகோதரனும் என்னுடைய தாயுமாய் இருக்கிறார். அப்படின்னா உண்மையிலேயே கிறிஸ்துவை மாம்சத்தின்படி பார்க்கிறவர்கள் வெளியில தான் இருக்கணும். அவங்க தாயாரா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை மாம்சத்தின்படி பார்க்கிறவர்கள் எங்க தான் நிக்க வேண்டியது இருக்கு? வெளியில தான் நிக்க வேண்டியது இருக்கு. கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களை காண்பிச்சு கொடுத்தான், உள்ள அவரோடு கூட அண்டி இருக்கிறவர்களை, ஒன்றி இருக்கிறவர்களை காண்பிச்சு கொடுத்துதான் இதோ இவர்கள் தன்னுடைய சீஷர்களை காமிக்கிறாரு. அப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? இயேசுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க மாம்சத்தின்படி வரும். அதுக்காக மரியாள் ரட்சிக்கப்படல அப்படி சொல்ல வரல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, மாம்சத்தின்படி இயேசுவை பார்க்கிறவர்கள் எங்க தான் இருக்கிறாங்கன்னா கூட்டத்துக்கு வெளியில தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தேவ சித்தத்துக்குள்ளாக வர முடியவில்லை. அவங்க தேவ சித்தத்துக்குள்ளாக இணைக்க முடியல. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கொரிந்தியர்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல, நாங்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் இனி அவரை மாம்சத்தின்படி ஒருபோதும் அறியோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், உங்களுக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிய ஆசைப்பட்டால் அவர் அடக்கம் பண்ணப்பட்டவராக மாத்திரம்தான் தெரிவார். அவர் கொலையுண்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இப்பவும் யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? அவர் ஒரு பெரிய போதகர், தன்னை நல்ல போதகரா காண்பிச்சு கொண்டார். அவர் அநேக சடங்காச்சாரங்கள் மூலமாக தன்னை பெரிய பெரிய அற்புதங்களை செய்து ஒரு புதிய மதத்தை என்ன பண்ணிட்டாரு? உருவாக்கிட்டார். உண்மைக்குமே காதால கேட்டது, ஒரு இஸ்ரவேல்ல ஒருத்தர் டாக்குமெண்ட்ரி எடுக்க போயிருக்கிறாரு. அப்போ இயேசு யார் அப்படின்னு கேட்கப்பட்டதுல பெரும்பாலான யூதர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். யூடியூப்ல கூட பார்க்கலாம், ஆங்கிலத்துல இருக்கு. பெரும்பாலான யூதர்கள் அதுல ஒரு தெளிவா சொல்லுது, அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய, அவர் யூத குலத்துல பிறந்த யூதர், அவர் ஒரு மிகப்பெரிய போதகர், வேத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கட்சி தேர்ந்தவர், அவருக்கு தேவனுடைய நாமமும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இப்படியே மிகப்பெரிய போதகர். ஆனா என்ன பண்ணிட்டாரு? கடைசியில பிசாசை பற்றி கொண்டு விழுந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு அம்மா யூதர் இப்படியே சொல்றாங்க. அவங்களுடைய உடலை, அவர் இறந்துட்டாரோ, அவருடைய உடலை சீஷர்கள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, ஆனா உயிரோட எழுந்துட்டாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு புதிய கதையை கொண்டு வந்து பவுலுங்கிற ஒருத்தர் மூலமா ஒரு புதிய மதத்தையே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க உருவாக்கிட்டாங்க. அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னா, இஸ்ரேல்ல இருக்கிற இவங்க மேன்மை பாராட்டுகிற ஒரு யூதர் சொன்ன வார்த்தை, ஒரு யூத பெண் சொன்ன வார்த்தை. அவன் பாருங்க, இவங்க மாம்சத்தின்படியே தான் கிறிஸ்துவ அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க மாம்சத்திலே அவர் ஆமா மாம்சத்தில் கொலை உண்டார், ஆனா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாருங்கிற வார்த்தையை பார்க்க முடியலையே. ஒரு மாம்சத்துல கொலை உண்டார் உண்மைதான், அவரை அடித்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை கொலை செய்தார்கள் உண்மைதான், மாம்சத்துல கொலை உண்டார். ஆனா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாரே, தேவதூதர்களிடத்துல காணப்பட்டிருக்கிறாரே, அப்ப இத பார்க்க முடியல. இன்னைக்கும் மாம்ச பிரகாரமாகவும் மாம்சத்தின் காரியங்களுக்காகவும் இயேசுவை தேடுகிறவர்கள் அவரை அறியவும் முடியாது, காணவும் முடியாது. அதனாலதான் பவுல் அழகா சொல்லிட்டாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் இறந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாம்சத்தோட அவர் இந்த மாம்சத்திற்கரிய காரியங்களை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? இயேசுவை அறியவும் முடியாது, இயேசுவை பார்க்கவும் முடியாது. அதான் பவுல் அழகா சொல்லிட்டாரு, இனி நாங்க என்ன பண்ண மாட்டோம்? கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல மாம்சத்தின் அந்த மாம்ச கண்ணோட்டத்தை
அழிக்க வேண்டியதா இருக்கு பிரியமானவர்களே. இத வச்சுக்கிட்டு மாம்சத்தையும் பார்த்துட்டு அஹ், சொல்லுவாங்கல்ல, மாம்ச கண்ணோடையும் பார்த்துட்டு இங்க மாம்சத்துலயும் ஒரு காலை வச்சுக்கிட்டு இங்க இயேசுவும் வேணும் அப்படின்னா உண்மைக்கு அப்படி கிடையாது. நம்ம இருள்ல தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அதான் முதல்ல தெளிவா சொன்னேன். ஒளி இருள் ரெண்டு தான். இதுக்கு இடையில வேற எதுவுமே கிடையாது. ஒன்று நம்ம ஒளியை பற்றி கொள்ளணும், இல்லைன்னா இருளை பற்றி கொள்ளணும். ஒளியை பற்றி கொள்ளுகிறவர்கள் மாம்சத்தை வெறுத்தவர்களாக, மாம்சத்திற்கு அடுத்த அடையாளங்களை நாடாதவர்களாக இருக்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ வார்த்தையை நம்பாம, வார்த்தை மீது நம்பிக்கை இல்லாம, கிறிஸ்து மீது நம்பிக்கை இல்லாமல் அடையாளத்தையும் அற்புதங்களையும் தேடும் பொழுது நாம் ஒருபோதும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. புதிய சிருஷ்டிக்கும் நாம் பங்குள்ளவர்களாக முடியாது என்பதுதான் இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேன்மையான சத்தியம் பிரியமானவர்களே. அப்போ அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த அவருக்காகவே பிழைத்திருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாம்சத்திற்கு எடுத்த காரியங்களை காண்பித்து கொடுக்கிறார்கள். அப்ப இன்னைக்கும் ஒரு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இங்க சரியான விதத்துல கிறிஸ்துவ பார்க்க முடியல. அநேகர் கிறிஸ்துவ அறிய முடியல அப்படின்னா, நம்ம இன்னும் மாம்ச கண்ணோட்டத்தோட கிறிஸ்துவ பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலம் கிறிஸ்துவை அறிய முடியாது. ஒரு காலம் கிறிஸ்துவனுடைய தாயாகவும் சகோதரியாகவும் அவருடைய குடும்பத்தில் அவருடைய வீட்டாராகிய சபைக்குள்ள நம்ம பங்கெடுக்க முடியாது. ஏன்னா வீட்டை உண்டு பண்ணினவர் அந்த வீட்டை காட்டிலும் மேன்மையுள்ளவரா இருக்கிறார். அப்ப நாம் அவருடைய வீடா இருக்கணும்னா, நாம் ஆரம்பத்துல நாம் தொடக்கத்துல கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆனால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம் என்று எனக்கு அதுல நான் பார்க்க முடிகிறதே. அப்போ இவரோடு கூட பங்குள்ளணும் அப்படின்னா, இவரோடு கூட ஐக்கியப்படணும் அப்படின்னா, மாம்ச சிந்தைய அதை களைந்து போட்டுல மாம்சத்தை சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது, அறைந்ததுக்கு பின்பாக தான் அது அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அது அறையப்பட்டு விட்டது என்கிற விசுவாச கண்ணோடு பார்க்கும் பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்மால அறிய முடியும் பிரியமானவர்களே. இன்றும் இயேசுவை அறிய முடியல, வேதத்துல இயேசுவை பார்க்க முடியல, அவருடைய அற்புத அடையாளங்களோட தான் நான் நிற்கிறேன் அப்படின்னா உண்மைக்குமே 4 சுவிசேஷத்தை தாண்டி இவங்க வரவே இல்லைன்னு தான் அர்த்தம். 4 சுவிசேஷத்தை தாண்டி வரவே இல்லை. அப்ப அற்புத அடையாளங்கள் தேவையில்லையா? தேவைதான். அப்போஸ்தலர்களே கேட்டிருக்கிறாங்க, நம்முடைய வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படிய அற்புதங்களான அடையாளங்களான நம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் என்று அப்போஸ்தலர்களே வேண்டி இருக்கிறார்கள். அப்ப நான் எதை தான் காண்பிச்சு கொடுக்குறோம்னா, இதற்காக அல்ல, கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒரு விசுவாசம் வேணும். இவர் தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். எப்படி தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுக்கிறாருல்ல, இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள் என்ன பண்ணுவேன், திரும்ப கட்டுவேன் அப்படின்னா இந்த சரீரத்தை தான் சொல்றாரு. அப்ப இதை இடித்து போடும்போது 3வது நாள் இது எழுப்பப்படும். அப்ப தேவாலயத்திலும் பெரியவராய் இப்படிதான் காண்பிக்கப்படுகிறாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்படும் பொழுது. யோனாவிலும் பெரியவராய் எப்படி காண்பிக்கப்படுகிறாரு? யோனா மீனின் வயிற்றுல பாதாளத்துக்குள்ள இருந்தார். இவர் பூமியினுடைய இருதயத்துல இருக்கணும். 3 நாள் அவர் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடுகள் அனுபவித்து, யோனா கூட உண்மையிலே ரொம்ப ஈஸியா உள்ள போயிட்டாருன்னு யோசிக்க தோணுது. தூக்கி போட்டாங்க, மீனுக்கு கட்டளையிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டு. இவர் தன்னுடைய சரீரம் கிழிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு, தன்னுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டு, தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட்டு, அத்தனை வித பாடுகளையும் அவமானத்தையும் அடைந்து பூமியின் இருதயத்துக்குள்ள போயிருக்காரு. அப்ப இவர் யோனாவிலும் பெரியவர் தான். உண்மையிலே இவர் யோனாவிலும் பெரியவர் தான். அப்ப 3வது சாலமோனை காண்பித்து கொடுக்கும்போது, ஆமா, சாலமோனுடைய ஞானம் அவனை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல சொல்ல, என் கண்கள் இச்சித்தவைகளுக்கு ஒன்றையும் நான் தடை பண்ணவில்லை. என் மாம்சம் என்னெல்லாம், என் இருதயம் என்னெல்லாம் கெட்டுச்சு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். அப்ப இந்த ஞானம் எங்க கொண்டு போயிட்டு பாருங்க, கண்கள் ஈச்சித்தவைகளையும் மாம்சத்தையும் விடுவதற்கு தான் அந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடியல. ஆனா இவர் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டவர், தன்னை பரிசுத்தமாக எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார் என்றுதான் வேதம் அவரை காண்பித்து கொடுக்கிறது. அப்ப இங்க பார்க்கும் பொழுது, ஆமா, இவர் சாலமோனிலும் பெரியவர். அப்ப இவரை பற்றி கொள்ளும் போதுதான், இவரை மாம்சத்தின்படி அறியாம இவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் என்கிறதை உண்மையிலே உணரும் பொழுதுதான் உண்மையிலே அவருடைய வீடாகவும் இருக்கிறோம், அவருடைய சகோதரி. ஏன்னா ஒரு மூத்த சகோதரர் தானே. அநேக சகோதரர்களுக்குள்ள ஒரு முதற் பேரானவரா இருக்கிறான்னா நம்முடைய மூத்த சகோதரர், நமக்கு தகப்பன் அவர் தான். ஏன்னா எபிரேயர்கள் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல் ஆகிய அப்படின்னா, அப்ப நம்முடைய தகப்பனவர், நம்முடைய அப்பா, நம்முடைய மூத்த சகோதரர், நமக்கு முன்னோடின மூத்த சகோதரன் அவர்.
எல்லா நம்முடைய பிரதான அப்போஸ்தலர் அவர். நம்முடைய பிரதான ஆசார், நம்முடைய பாவங்களுக்காக பலிகளை செலுத்தி நிவிர்த்தி செய்ய, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்ய தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் அவர். நம்மை மேய்ச்சலுக்கு நேராக நடத்தக்கூடிய பிரதான மேய்ப்பர் அவர். நமக்கு அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை அறிவிக்கக்கூடிய பிரதான சுவிசேஷகர் அவர். நாம் விடுதலைப்படும்படி, சுவிசேஷம் என்னது? நற்செய்தி. நற்செய்தி எதற்காக? கட்டுண்டவர்களை அவிழ்ப்பதற்காக, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்காக தான் நற்செய்தி. அப்ப இது எல்லாவற்றையும் கொடுக்கிற பிரதான சுவிசேஷகன் அவர். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதி ராஜா அவர். என்னை நியாயத்தின்படி நடத்தக்கூடிய என்னுடைய பிரதான நியாய பிரமாணிகர் அவர். நியாயாதிபதியும் அவர் தான். அப்ப எல்லாவற்றிலும் அவர் மேன்மையா இருக்கிறார். அப்படின்னா அவர் எப்போ கொடுக்கப்படுது? அவர் ஆல்ரெடி அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் தான். கீழே இறங்கி வர்றாரு. நான் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் எப்போ உயர்த்தப்படுறாருன்னா, பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அவர் தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண வரியும் தன்மை கீழ்ப்படுத்தினார். தேவன் எல்லா நாமத்திற்கும் வானோர் பூதலத்தில் எல்லாரும் அவருக்கு முன்பாக அவருடைய முழங்கால் எல்லாம் முடங்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு அருளப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவை இப்படி அறியாத பட்சத்தில் உண்மையிலே இருளுக்குள்ளதான் இருக்கிறோம். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 21வது அதிகாரம் 22வது வசனம். அதாவது 21வது அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும், பரிசுத்த நகரமாகிய பரம எருசலேம் அந்த வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன்னுடைய மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு மணவாட்டியை போல அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்து அந்த நகரத்தினுடைய நீளம், அகலம், உயரம் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்துட்டு அவர் சொல்லாரு, அந்த 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 நகரத்துல நான் தேவாலயத்தை பார்க்கல, தேவாலயத்தை பார்க்க முடியல. எதுக்கு? அந்த நகரத்துல தேவாலயம் இல்ல. ஏன் தேவாலயம் இல்லைன்னா, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்போ ஒரு ஆலயத்தை பார்க்கல. யாரதான் பார்த்திருக்கிறேன்னா, ஆட்டுக்குட்டியானவரை தான் பார்த்திருக்கிறார். இப்ப இன்னைக்கும் பாருங்க, உண்மையிலே பரலோக வாழ்க்கை இங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆலயத்தை பார்க்காம ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த பரம எருசலேமுக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆக முடியும். அங்க வெளிச்சம் தேவையில்லை, தேவனுடைய மகிமை தான் பிரகாசிக்குது. அவருடைய சுவிசேஷத்தின் ஒளி, இந்த மகிமை தான் அங்க பிரகாசிக்குது. சகல ராஜாக்களும் பிரபுக்களும் தங்களுடைய மகிமை அங்க கொண்டு வந்து சாஷ்டாங்கமா விழுந்துடுறாங்க. இவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு, இவரை நாம் காண்பித்து கொடுக்க, இவரை இப்படி காண்பிச்சு கொடுக்க முடியலையே. இத பார்த்துட்டோம்னா இந்த சரீரம், இந்த மாம்சம்லாம் அது குப்பை, இது ஒன்றுக்கும் உதவாது என்பது உணர்த்தப்பட்டு விடும். அப்ப மாம்சத்தின்படி, மாம்ச கண்களோடு நான் கிறிஸ்துவை பார்க்க அழைக்கப்படவில்லை. ஒருவேளை நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, உண்மைக்குமே பரிசேயர்கள் எல்லாருமே கண்ணு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நடக்கிற அற்புதங்களை பார்க்கறாங்க, நடக்கிற எல்லா அடையாளங்களை பார்க்கறாங்க, குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு பின்பாக பவனி செல்கிற எல்லாத்தையும் பார்க்கறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, இயேசுவை பார்க்கல. இயேசுதான் அது எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா அவரை மேசியாவா என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இவர் ரோமர்கள்ட்ட இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. ரோமர்கள் நம்மளை அடக்கி ஆள்றாங்க, அவர்கள்ட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவரு சொல்லிட்டாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சோன்ன ரோமர் கூட கை கோத்துக்கிட்டு இவரை கொலை பண்ணியாச்சு. பாருங்க, இன்னைக்கு அதே மாதிரிதான் உலகத்தார் கூட சேர்ந்து சபையார் என்று சொல்லப்படுகிற அநேகர் இன்னைக்கும் கிறிஸ்துவ அறியாம கிறிஸ்துவை கொலை செய்கிற இடத்துலதான் அவங்க இருக்காங்க. பின்வாங்கி போனவர்களுக்கு, மறுதளித்து போனவர்கள், அவரது குமார் தாங்களே மறுபடியும் சிலுவையில அறைகிறதுனால அவர்களை புதுப்பிக்க கூடாத காரியம். இன்னைக்கும் அநேகர் உலகத்தாரோடு கூட இணைந்து கொண்டு கிறிஸ்துவை இவ்விதமாய் பார்க்காமல், இவ்விதமான கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல், அவரை இன்னமும் ஆலயத்துக்குள்ள போனா இது கிடைக்கும், இது ஆலயம், அது ஆலயம் இல்ல, தேவாலயத்தை முடிச்சவர் நீங்களே ஆலயம்ங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. நான் சொல்லுவேன் தெரியுமா, நான் எங்கேயோ நீங்க என்ன இன்னும் அங்கதான் நிக்கிறீங்க. 2 பேரும் ரெண்டு பைக் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊருக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் உதாரணத்துக்கு திருநெல்வேலி வரைக்கும், தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வண்டி வல்லநாடை தாண்டி போயிட்டு, ஒரு வண்டி கிளம்பின இடத்துல இருந்து இன்னும் 3ஆம் மைலையே என்ன பண்ணல, தாண்டலன்னு வச்சுக்கோங்க. போன் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம், நான் எங்கேயோ நீங்க இன்னும் அங்கேதான் இருக்கீங்களா? அதே மாதிரிதான் இங்க நாமே ஆலயம்ங்கிற இடத்துக்கு அங்க கொண்டு போயாச்சு. நம்மை தேவனுடைய சரீரத்துல இணைக்கிற இடத்துக்கு நம்ம அவயவங்களா கொண்டு போயாச்சு.
இன்னும் தேவாலயத்துல இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அங்கேயே அப்பயே சொல்லிட்டாரு, தேவாலயத்திலும் பெரியவர் அப்படின்ட்டு. இன்னும் தீர்க்க தரிசனத்தை நாடி போயிட்டு இருக்கிறாங்க. இவர் தீர்க்க தரிசியிலும் பெரியவர். இன்னும் ஞானம் கிடைக்காதா? ஞானத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அறிவு 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 ஞானம். ஞானத்தில் இருந்த சாலமோனிலும் இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்விதமாய் கிறிஸ்துவை, அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்ட அவரை நாங்க எதுக்கு பிரசங்கிறோம்? நீங்க அடையாளத்தை தேடுங்க, ஞானத்தை தேடுங்க. எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் வந்து சேர வேண்டிய இடம் என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான். உங்களுக்கு ஞானம் வேணுமா? ஏன்னா தேவனாலே அவர் எல்லாருக்கும் என்னவா இருக்கிறார்? ஞானமா இருக்கிறார். அப்ப நீங்க எங்க வந்துடணும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துக்கு வந்துருங்க. அடையாளம் வேணுமா? ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். இதுதான் உங்களுக்கு பெரிய அடையாளம். இல்ல எனக்கு தேவாலயம் வேணுமா? ஆமா, அவர் தான் தேவாலயம். வெளிப்படுத்தல் அப்படித்தானே போட்டிருக்கு. தேவாலயத்துக்கு போகணுமா? நீங்க அப்ப இயேசுவின் இடத்துல வாங்க. மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். இதை பற்றி கொள்ளும் பொழுது உண்மையிலே நாம் ஒளிக்கு பங்குள்ளவர்களா இருப்போம். பிரியமானவர்களே, இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவாலயத்திலும் பெரியவர். உண்மைக்குமே அவர் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஆவியை கொண்டு அற்புதங்களை செய்தவர். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஆவியை கொண்டு அற்புதங்கள் செய்து மூலமாக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று பறைசாய்த்தவரை இவர்கள் காணக்கூடாதபடி கண்களை இருளடைந்ததுனால அவரை பெயல்செபூலா பார்த்துட்டாங்க. இன்னைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவன் வினோதமா தெரிகிறாரு இவங்களுக்கு. இல்ல, இவரால தான் நமக்கு ரட்சிப்பு. இவரால தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இவரால தான் நாம் பரலோகத்தில் சேர்க்கப்பட போகிறோம். அப்போ இவரை உயர்த்தி பிடிக்கிறது தான் உண்மையிலே. நாங்களோ சிலர் சங்கீதக்காரன் கூட சொல்லும் பொழுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எதை? நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம்.